அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுக்கு மிளகு குழம்பு. இது சளிக்கு ரொம்ப நல்லது. இந்த பனிக்காலத்துக்கு மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்லாம். உடம்புல இருக்க சளியெல்லாம் எடுத்துரும். தேவையான பொருட்களை பார்க்கலாம். தனியா 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் சிறிதளவு, பூண்டு கைப்பிடி அளவு, தாளிப்பதற்கு சுக்கு 25 கிராம், எலுமிச்சம்பழ அளவு புளி, சீரகம், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் வத்தல் 3, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இப்போது நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கலாம். ஒரு சுக்கு மிளகு சேர்த்து வறுத்து பொடி பண்ணிக்கலாம். இப்போது மிளகு, உளுந்து, துவரம்பருப்பு, மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெந்தயமும் சேர்த்துக்கணும். வெந்தயம், மிளகாய் வத்தல் ஒரு அரை நிமிஷம் அதை வறுத்துட்டு அப்புறமா தனியாவையும் சீரகத்தையும் போட்டு நம்ம வறுத்துக்கிறோம். புளியை நம்ம தண்ணியில் ஊற வச்சு குழம்புல சேர்த்துக்க போகிறோம். சுக்கை உடச்சி அடுத்தது வறுக்க போகிறோம். ஸோ இது நல்லா வறுத்து தனியாவுடைய வாசனை நல்லா தனியாவும் சீரக வாசனை வந்த பிறகு எடுத்து தட்டில் மாற்றி வச்சுக்க போகிறோம். ஆறின பிறகு தான் இதை வறுக்க போகிறோம். ஸோ இதை எடுத்து தட்டில் மாற்றிக்கிட்டோம். இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஆற வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சுக்கை உடச்சி வறுத்துக்கலாம். உடைச்சா எல்லா இடமும் நல்லா வறுப்படும். அதுக்காக தான் ஒன்றும் பாதியமாக உடைச்சிக்கிறோம். சுக்கு உடைச்ச பிறகு அதே கடாயில் சுக்கை போட்டு வரட்டி எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து ஆல்ரெடி நம்ம காய வச்சுருக்கோம் இல்லையா, மற்ற பருப்பு, மிளகு, தனியாலாம் போட்டு அதோடு சேர்த்து இதையும் ஆற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறணும். சூடு இல்லாமல் இருக்கும்போது நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ சூடு நல்லா குறைஞ்சிடுச்சு பாருங்கள். நான் கையால் தள்ளுறேன். சூடு எதுவும் இல்லை. ஸோ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறோம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பொடி பண்ணிக்கணும். அடுத்து மிக்ஸியில் நான் பொடி பண்ணி எடுத்து வந்துட்டேன். இப்போ இந்த பொடி ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தேவையான அளவு, பூண்டு, அப்புறம் கடுகு தாளிக்கிறதுக்கு. நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு கூட தாளிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணல. நீங்கள் வேணும்னா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெய் சுட்ட பிறகு தான் கடுகு போடணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம உரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா பூண்டு ஒரு கைப்பிடி அளவு, அதோட அந்த எண்ணெய் இதில் சேர்த்துக்கணும். இதை 1 நிமிஷம் சிம்மில் வச்சு 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ சிம்மில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுக்கணும். சிம்மில் வச்சா தான் கோல்டன் ப்ரௌன் ஆகும், இல்லைன்னா தீஞ்சிடும். சிம்மில் வச்சு பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா சுக்கு மிளகு பொடி, அதை சேர்த்துக்கணும். சேர்த்து எண்ணெயில் அந்த பொடி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விடுங்க. எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு எல்லாம் பொடி ஃபுல்லாக. மிக்ஸ் ஆன பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பாதி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது திக்னஸ் நல்லா கொடுக்குங்க. உங்களுக்கு மேலே நல்லா தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. திக்னஸாக வேணும்னா இந்த அளவு போதுங்க. மிச்சம் இருக்க தண்ணியை சேர்த்துட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் அவ்வளோ தண்ணி ஊற்றியும் கட்டி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட சேர்த்துக்கலாம்.
உப்பு தேவையான அளவு போட்டாச்சு. உப்பையோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி எல்லாமே வறுத்து போட்டிருக்கிறதுனால ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நம்ம புளி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது சாறை சேர்த்துக்கிறோம். புளி நல்லா தண்ணியில் கழித்து அந்த சாறை சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி 1 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கலக்கிடுங்க. அப்புறம் ஒரு 3-4 நிமிஷம் வச்சு நல்லா கொதி வர அளவுக்கு விட்டுருங்க. பாருங்க, நல்லா கொதிக்குது. அவ்வளவுதான், நம்ம சுக்கு குழம்பு ரெடி ஆக போகுது. கருவேப்பிலையும் மேலே அப்படியே தூவி சேர்த்துக்கலாம். நம்ம சுக்கு குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. எல்லாரும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சளி இரும்பலுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. இப்போ இருக்க பேண்டமிக் சுச்சுவேஷனில் மாதத்துக்கு ஒரு தடையாவது இதை செஞ்சு சாப்பிடுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. தேங்க்யூ.